ஸோ விண்டோஸ் கீயை புஷ் பண்ணுறேன். அதில் ஷட்டவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷட்டவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமை ப்ராப்பராக ஷட்டவுன் பண்ணுறதுக்குள்ள ப்ராப்பரான கீ அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டனை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே ஆஃப் பண்ணிடுவாங்க. சிஸ்டமாக இருந்ததுன்னா ப்ராப்பர் ஷட்டவுன் பண்ணாமல் டக்குன்னு சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ நான் ப்ராப்பராக ஷட்டவுன் பண்ணணும், பவர் ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, வழக்கம் போல் விண்டோஸ் கீயை புஷ் பண்ணுறேன், ஷட்டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லேப்டாப்பு ஓஎஸோட ஃபைல் எல்லாத்தையுமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபைலு, பட் அடிக்கடி ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஃபைலு, ப்ராப்பராக பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ப்ராப்பராக சிஸ்டம் வந்து ஷட்டவுன் ஆகிறதுக்கு பேர் தான் ஷட்டவுன்ற மெத்தட். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப் அப்டேட் ஷட்டவுன் அப்படின்னு கேட்கும். ஐ மீன் என்னோடய ஓஎஸை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஷட்டவுன் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி அது கேட்கும். அதுக்கு பேர் தான் அப்டேட் ஷட்டவுன். நான் ஷட்டவுன்றதை கிளிக் பண்ணணுமா இல்லை அப்டேட் ஷட்டவுன்றதை கிளிக் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லேப்டாப் வச்சுருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கேட்குது, அப்டேட் ஷட்டவுன் கேட்குது, இன்டர்நெட்டை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக அப்டேட் ஷட்டவுன் கொடுத்துட்டு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி அதுவே அதோட டைமுக்கு ஷட்டவுன் ஆகிடும்.